வணக்கம் மக்களே. பட்டுக்கோட்டை அருகே இருக்கக்கூடிய ஒரு தனியார் ஆர்ட்ஸ் கல்லூரியில 19 வயதான இளம்பெண்ணான காயத்ரி இளங்கலை ஆங்கிலம் 2ஆம் ஆண்டு படிச்சிட்டு வந்தாங்க. காயத்ரி வீட்டிற்கு ஒரே பெண் பிள்ளை என்பதால அவளை அவளுடைய பெற்றோர்கள் ரொம்ப செல்லமாக வளர்த்து வந்தாங்க. குறிப்பாக அவருடைய தந்தை மீது அந்த காயத்ரிக்கு ரொம்ப பாசம் அதிகம். பள்ளி படிப்பை முடிச்சதுமே தன்னுடைய மகளை ஒரு பெரிய கல்லூரியில சேர்த்து படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு ரொம்ப நாள் ஆசை. அதனால தான் மகளோட படித்த மற்ற தோழிகள் எல்லாருமே வந்து அரசு கல்லூரியில் சேர்ந்தாலும் கூட தன்னுடைய மகளுக்கு பணத்தை செலவு பண்ணி பெரிய தனியார் கல்லூரியில தன்னுடைய மகளை வந்து சேர்த்து விட்டாரு. சேர்த்த பிறகு அவருடைய மகள் வந்து அவர் அப்பா கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, அப்பா, நான் படிக்கிறது தனியார் கல்லூரி இருந்தாலும் நான் வந்து கல்லூரி பேருந்துல போக மாட்டேன். என்னுடைய தோழிகள் எல்லாருமே வந்து அரசு பேருந்துலதான் அவருடைய கல்லூரிகளுக்கு போறாங்க. நான் அவங்க கூட அரசு பேருந்திலே போறேன். அவங்க அந்த ஸ்டாப்ல இருந்து ஒரு 4 ஸ்டாப் தள்ளிதான் வந்து என்னுடைய தனியார் கல்லூரியும் இருக்கு. அதனால நான் என் தோழிகளுடனே பள்ளிக்கு காலேஜ்க்கு போறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய தந்தையிடம் கேட்டிருக்காங்க. அதற்கு அவருடைய தந்தையும், சரிமா, நீ உன் ஃப்ரெண்ட்ஸோடவே காலேஜ்க்கு போ, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீ நல்லா படிச்சாலே போதும் அப்படின்னு சொல்லி அவருடைய தந்தையும் வந்து தன்னுடைய மகளான காயத்ரியை அவருடைய பள்ளி தோழிகளான விமலா, ரோஜா, அகல்யா, நந்தினியோட அனுப்பி வச்சாரு. இவங்க 5 பேருமே ரொம்ப நெருங்கிய தோழிகள். ஒன்னாதான் வந்து கல்லூரிக்கும் போவாங்க. அவருடைய தோழிகள் எல்லாருமே வந்து பட்டுக்கோட்டையில் இருக்கக்கூடிய அரசு கல்லூரியில படிக்கிறாங்க. இவங்க இறங்கியதுமே வந்து 4 ஸ்டாப் தள்ளுதான் காயத்ரியோட கல்லூரி இருக்கும். கிட்டத்தட்ட வந்து ஒரு 1/4 மணி நேரம் வந்து டிராவல் பண்ண வேண்டி இருக்கும். காயத்ரியும் வந்து லேசுப்பட்டவ கிடையாது. இப்ப பேருந்துல போகும்போது கூட எல்லாத்தையும் வந்து உற்று நோக்கிக் கொண்டே இருப்பாள். குறிப்பா வந்து இவள் வயிறுக்கு ஏற்றாற் போல ஆண்களை பார்த்தாலே போதும், பேருந்துல இருக்கிறோம் அப்படிங்கறது கூட எண்ணம் இல்லாம பேருந்துல ஓடக்கூடிய அந்த பாட்டுக்கு ஏத்தாற் போல தன்னுடைய உடல் மொழியை வந்து காட்ட ஆரம்பிச்சிருவா. தன்னை ஒரு நடிகை போல உணர்ந்து சில உடல் நடனங்களையும் அவ வந்து பேருந்துல போகும்போதே கையாளுவா. உதாரணத்துக்கு உதட்டை வந்து நாவால வருடுவது, தலைமுடியை ஒதுக்குவது, ஆண்களை வந்து ஓரக்கண்ணால பார்ப்பது, இது போன்ற பல சில்விஷயங்களையும் இவ ஈடுபடுவா. எவனாவது இவளை பார்த்து சிரிச்சாலே போதும், இவளுக்கு வாயெல்லாம் பல்லாதான் இருக்கும். யாராவது தொலைபேசி என்னை கேட்டால் கூட கொஞ்சம் கூட யோசிக்காம பயமில்லாம உடனே அவன்கிட்ட தன்னுடைய பறையும் கொடுத்துடுவாள். அவளுக்குள்ள தான் மட்டும்தான் இந்த உலகத்திலே அழகி அப்படிங்கிற ஒரு கர்வமும் அவளுக்குள்ள இருக்கும். இது பிடிக்காமதான் இவகிட்ட அதிகமா கல்லூரியில யாருமே பேசுவதில்லை. ஆனா பவிதா என்ற ஒரு பெண் மட்டும்தான் இவளுடைய தோழியாக அந்த கல்லூரியில இருந்தா. அவகிட்ட மட்டும்தான் காயத்ரி தன்னுடைய ரகசியங்கள் எல்லாத்தையுமே வந்து அவகிட்ட பகிர்வா. அப்படித்தான் ஒரு நாள் கல்லூரிக்கு வந்த உடனே பவித்ராவை பார்க்கிறதுக்காக காயத்ரி ஓடிப் போறா. அவளை பார்த்துட்டு சொல்றா, இனி உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு பவித்ரா சொல்றா, என்ன ஒரு முக்கியமான விஷயம் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லடி, இன்னைக்கு ஒரு பையனை நான் பஸ்ல பார்த்தேன் அப்படின்னு சொல்றா. இதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயமா? நீதான் தினமும் ஒருத்தனை பார்க்கிறியே அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணி சிரிக்கிறா. இவன் கேட்டா, இது வாலிப வயசு, இந்த வயசுல இப்படித்தான் இருக்கணும், இதெல்லாம் தப்பு கிடையாதுன்னு சொல்லுவ. இந்த உலகத்துல ராமனும் சீதையும் செத்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னா நீ டயலாக் பேசுவ ஒருத்தனுக்கு ஒரு திங் கிறது உன்னோட நினைப்பிலே இல்லையே? ஆமா, நான் கேக்குறேன், தப்பா நினைக்காத, நீ நிஜமாவே கன்னிப் பொண்ணுதானா? நீ வெர்ஜின் தானாடி என்று பவித்ரா வந்து நக்கலாக கேக்குறா. உடனே அதுக்கு காயத்ரி சொல்றா, ஏய், என்னடி இப்படி எல்லாம் என்கிட்ட கேக்குற? நான் இன்னும் அந்த லெவலுக்கு எல்லாம் போகல. ஆனா ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படிங்கறத சொல்றது எல்லாம் இந்த காலத்துல அதெல்லாம் இல்லடி. இங்க எவனுமே யோக்கியனும் இல்ல. அதனால என்னோட வாழ்க்கையை என்னோட விருப்பப்படி நான் வாழ ஆரம்பிப்பேன். எனக்கு தப்பு பண்ணணும்னு தோணச்சுனாலும்
கூட அதையும் நான் தயங்காம பண்ணுவேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே வந்து காயத்ரி பவித்ரா கிட்ட சொல்றா. உடனே பவித்ரா சொல்றா, சீனி அப்படி மட்டும் பண்ண அன்னையோட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் கட்டு அப்படின்னு சொல்றா. உடனே ஹேய் சும்மா சொன்னேன்டி, நான் அப்படி எல்லாம் வந்து எதுவும் பண்ண மாட்டேன், நான் சொல்ல வந்த விஷயத்தையே மறந்துட்டேன் பாரு, நான் ஒரு பையன பார்த்தேன்டி, அவன் ரொம்ப அழகா இருந்தாண்டி, பார்த்த உடனே எனக்கு அவன புடிச்சு போச்சு, மத்த பசங்கள மாதிரி எல்லாம் அவன் இல்லடி, என்ன அவன் கொண்டு கொஞ்சம் கூட அவன் கண்டுக்கல என்ன, அவன் பார்த்தானான்னு கூட எனக்கு தெரியல அப்படின்னு காயத்ரி பவித்ரா கிட்ட சொல்றா. உடனே பவித்ரா சொல்றா, இங்க பாரு ரொம்ப உஷாரா இரு, ஏன்னா இந்த மாதிரி பசங்கதான் ஃபர்ஸ்ட் கண்டுக்காத மாதிரி இருப்பாங்க, அப்புறமா அவங்களுடைய வேலையே காட்டிடுவாங்கடி, பின்னாடி நீ வருத்தப்படுவ, ரொம்ப ஜாக்கிரதையா இரு. ஆமா அந்த பையன் என்ன பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு பவித்ரா வந்து காயத்ரி கிட்ட கேக்குறா. அதுக்கு காயத்ரி சொல்றா, அவன் நம்ம காலேஜ் பக்கத்துல இருக்க ஒரு மொபைல் கடையில வேலை பாக்குறான்னு நினைக்கிறேன், அவன் பஸ்ஸை விட்டு இறங்குறதுமே அந்த கடைக்குள்ள போறதை நான் பார்த்து கவனிச்சுட்டுதான் வரேன், இவ்வளவு நாள் அவனை நான் பாக்கலடி, புதுசா அந்த கடையில சேர்ந்து இருக்கான் போல அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி வந்து பவித்ரா கிட்ட சொல்றா. உடனே பவித்ரா சொல்றா, இனிமே உன்ன கையிலேயே பிடிக்க முடியாது, ஜாலிதான், அவன் வேற காலேஜ்க்கு பக்கத்திலேயே வந்துட்டான் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறா. உடனே காயத்ரி சொல்றா, ஏய் அப்படி எல்லாம் இல்லடி, அவனை பார்த்ததுமே எனக்கு லவ் வந்துருச்சுடி, மத்த பசங்களை பார்த்த மாதிரி இவனை பார்க்க எனக்கு தோணல, அவனை பார்த் ததுல இருந்து எனக்கு ஒரு மாதிரியா பண்ணுதுடி, அதான் நான் உன்ன தேடி ஓடி வந்து இந்த விஷயத்தை நான் உன்கிட்ட சொல்றேன், நான் அவன லவ் பண்றேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி காயத்ரி பவித்ரா கிட்ட சொல்றா. உனக்கு மட்டும் எப்படி பார்த்ததுமே லவ் வரும், அந்த பையன் நல்லவனா கெட்டவனா, அவன் ஃபேமிலி எப்படி, எல்லாத்தையும் முதல்ல தெரிஞ்சுக்கோ, அப்புறம் பின்னாடி நீ ஃபீல் பண்ணுவ அப்படின்னு சொல்லி பவித்ரா வந்து காயத்ரிக்கு அட்வைஸ் பண்றா. அதுக்கு காயத்ரி, ஏண்டி பார்த்ததுமே வந்தாதாண்டி அது லவ், அது மட்டும் இல்லடி, அவன் கண்டிப்பா நல்லவனாதான் இருப்பான் அப்படின்னு சொல்றா. என்னமோ பண்ணும், என்னைய தொந்தரவு பண்ணாம இருந்தா சரி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பேசி முடிச்சிட்டு வகுப்புக்கு போறாங்க. ஆனா அன்னைக்கு முழுவதுமே வந்து காயத்ரியால பாடத்தை கவனிக்கவே முடியல, அவனுடைய சிந்தனையில்தான் காயத்ரி முழுகி கிடந்தாள். கல்லூரி முடிச்சிட்டு வீட்டுக்கு போகும்போது கூட பேருந்துல அவன் இருக்கிறானா அப்படின்னு சொல்லி கவனிச்சா. ஆனா அவன் பேருந்துல இல்லை அப்படிங்கிறதை உறுதிப்படுத்திக்கிட்டு அவனுடைய நினைப்பாலேயே வந்து வீட்டுக்கு போயிட்டு இருக்க. அடுத்தடுத்த வந்த நாட்கள் எல்லாம் அவனை பேருந்துல பார்க்கவும் ஆரம்பிச்சா. ஆனா அந்த பையனும் காயத்ரியே கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்லை, இதனால அவளுக்கு கடுமையான கோபத்துல இருந்தான். என்னடா இது, நம்ம இவ்வளவு அழகா இருக்கோம், நம்மளை பார்த்த பசங்க எல்லாம் எப்படி பாக்குறாங்க, நம்மள பார்த்து சிரிக்கிறாங்க, ஆனா இவன் நம்மள கண்டுக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி அந்த பையன் மீது கோவமாவும் இருக்கா. இதனால அவ யார்கிட்டயுமே வந்து பேசுறதும் இல்லை, ஏன் பவித்ரா கூட கூட வந்து பேசுறது இல்லை. பவித்ரா வந்து கேட்டா கூட என்னடி என்கிட்ட இப்படி எல்லாம் பேசவே மாட்டேங்கு அப்படின்னு சொல்லி கேட்டா கூட இல்லடி, செமஸ்டர் வருது இல்ல, அதான் வந்து பயத்துல நான் படிக்க ஆரம்பிச்சுட்டேன், எனக்கு பேசக்கூட டைம் இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிச்சா. இதை கூட வந்து பவித்ராவும் உண்மை அப்படின்னு நம்பிட்டு அவகிட்ட வேற எதுவும் கேட்காம சரின்னு சொல்லிட்டு அவளும் போயிட்டா. இவளுடைய பள்ளி நண்பர்கள் 4 பேருமே வந்து பேருந்தில் இருந்தால் மட்டுமே இவள் ஒரு அப்பாவி போல இருப்பாள், உண்மை தெரிந்தால் தன் தந்தையிடம் இவர்கள் கூறிவிடுவார்கள் என்ற ஒரு பயமும் காயத்ரிக்கு இருந்துச்சு. எப்போது இவர்கள் இந்த பேருந்து விட்டு இறங்குவார்கள் என காயத்ரி காத்து கொண்டிருப்பாள். அவர்கள் இறங்கியதுமே காயத்ரி தன்னுடைய வேலையும் காட்ட ஆரம்பித்து விடுவாள். அவன் பார்க்க வேண்டுமென இவள் சில சில்மிஷங்களையும் செய்தாள். ஒருநாள் காயத்ரி எதிர்பார்த்த அந்த நாளும் வந்தது. இவனை அவள் கவனிப்பதை பார்த்தும் விட்டாள். அளவில்லா ஆனந்தம் காயத்ரிக்கு பார்த்தவுடனேயே தன்னை அறியாமலேயே அவனைப் பார்த்து சிரித்தும் விட்டாள். இவள் சிரிப்பதை கவனித்த அவனும்
என்ன இந்த பொண்ணு நம்மளை பார்த்து சிரிக்கிறாள் அப்படின்னு சொல்லி அவனும் நினைச்சுக்கிட்டே ஒரு பெண் சிரிப்பை சிரித்தான். அவன் சிரிச்சதுமே வந்து சரி நம்மள பார்த்து அவன் சிரிச்சிட்டான். அதனால இன்னைக்கே அவன்கிட்ட நம்ம வந்து ஐ லவ் யூன்னு சொல்லிடணும். 2 மாசமா நம்ம அவனை பார்க்கிறேன். ஆனா நீ இன்னைக்குதான் என்னை பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு நான் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிடணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாவே வந்து போயிட்டு இருக்கா. பஸ் ஸ்டாண்ட் வந்ததுமே வந்து இறங்குன உடனே இந்த விஷயத்தை நம்ம சொல்லிடணும் படின்னு சொல்லி மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே வந்து காயத்ரி வந்து பஸ்ல பயணம் செஞ்சுகிட்டு இருக்கா. பேருந்து நிறுத்தம் வருவதற்கு முன்பாகவே இவள் எழுந்து நின்று பின்பக்க வாசல் படியில் நின்று கொண்டிருந்தாள். பேருந்து நின்றுமே இவள் உடனடியாக இறங்கினாள். அதே ஸ்டாப்பில் அவனும் இறங்கினான். அவன் இறங்கிய உடனே காயத்ரி ஹாய்ங்க என்னோட பேரு காயத்ரி, உங்க பேரு என்ன அப்படின்னு கொஞ்சம் கூட யோசிக்காம பட்டுன்னு அவனை பார்த்து கேட்டுட்டா. அவனும் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியில என் பேரு பிரகாஷ்ங்க அப்படின்னு சொல்லி அவனும் தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டான். உடனே காயத்ரி பிரகாஷ் நான் உன்னை 2 மாசமா லவ் பண்றேன் அப்படின்னு பட்டுன்னு போட்டு உடைச்சிட்டா. உடனே பிரகாஷும் என்னது என்ன லவ் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி ஆச்சரியம் அடைவது போல அவனும் கேட்டான். ஆமா பிரகாஷ் உண்மையா நான் உன்னை லவ் பண்றேன், கல்யாணம் பண்ணி குழந்தை பெத்துக்கணும்னு ஆசைப்படுறேன், காலம் முழுக்க உன்னோட நினைப்புலையே இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு படபடவன்னு பேசிக்கிட்டே இருந்தா. அப்ப பிரகாஷ் உடனே காயத்ரியை பார்த்துட்டு நீங்க தப்பா நினைக்கிறேன்னா பக்கத்துல இருக்கிற பார்க்ல போய் நம்ம அமைதியா கொஞ்சம் உட்கார்ந்து பேசலாமா அப்படின்னு சொல்லி கேட்டான். இது வந்து காயத்ரிக்கு அதிர்ச்சியா இருந்துச்சு, இன்ப அதிர்ச்சியாக கூட இருந்துச்சு. இவனா இப்படி கேக்குறான் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டே அவன் மேல இருந்த காதல் முகத்துல சரின்னு சொல்லிட்டு அவன் கூட பார்க்குக்கு போறா. 2 பேருமே நடந்துகிட்டே வந்து அந்த பார்க்குக்குள்ள போறாங்க. 2 பேருமே ஒரே வந்து இருக்கையில போய் வந்து உட்கார்ந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அவ வந்து பேச வாய் எடுக்கிறதுக்குள்ள அங்க ஒரு வாட்ச்மேன் வந்தான். வந்துட்டு எந்திரிங்க எந்திரிங்க, இது உங்களுக்கான இடம் இல்லை, வயசானவங்க குழந்தைங்க குடும்பமா வரக்கூடிய இடம், உங்க காதல் கன்றாவி எல்லாம் வேற எங்கேயாச்சும் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த வாட்ச்மேன் வந்து இவன் 2 பேரையும் திட்ட ஆரம்பிக்கிறான். பயத்துல 2 பேருமே வேகமாக அங்கிருந்து வெளிய வராங்க. சரி இங்க எல்லாத்தையும் பேசி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி காயத்ரி வந்து நினைக்கிறாள். அப்ப பிரகாஷ் வந்து காயத்ரி கிட்ட சொல்றான், ஏங்க இப்படி பப்ளிக்கா பேசினா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க, உங்களால நான் இன்னைக்கு வேலைக்கு போறதும் தடைப்பட்டு போச்சு, இனிமே நீங்க காலேஜ்க்கும் போக முடியாது, டைமும் ஆயிடுச்சு அப்படின்னு அவன் பிரகாஷ் சொல்றான். சரி இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லி காயத்ரி கேட்கா. வேற ஒரு வழி இருக்குங்க, நாம தனியா பேச ஒரு இடம் இருக்கு, ஆனா நீங்க என்ன நினைப்பீங்கன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் இழுக்குறான். உடனே காயத்ரி பரவாயில்லை சொல்லு பிரகாஷ் அப்படின்னு சொல்லி கேக்குறா. உடனே பிரகாஷ் சொல்றான், நாம வேணும்னா ஒரு ரூம் புக் பண்ணி அங்க போய் பேசலாமாங்க, நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காது, நீங்க சரின்னு சொன்னா மட்டும் போலாம், மனசு விட்டு பேசலாம் அப்படின்னு பிரகாஷ் சொல்றான். இதை கேட்ட அவளுக்கு இருதயம் பலபட அடிக்கத் தொடங்கியது. இவ்வளவு நேரம் எதை பற்றியும் யோசிக்காத அவள் இப்போதுதான் இதை பற்றி யோசிக்கவே தொடங்குகிறாள். உடனே காயத்ரி இவனுடைய பெயரே நமக்கு இப்பதான் தெரியுது, இவனை நம்பி எப்படி போறது, அப்படி ஒன்னும் அசிங்கமான விஷயம் பேசப் போறது இல்லையே, இங்கேயே பேசலாமே அப்படின்னு யோசிக்கிறாள். இருந்தாலும் ஏன் இவன் நம்மள ரூமுக்கு அழைக்கிறான் என்றெல்லாம் யோசித்து அவர் ஒரு முடிவுக்கு வந்தாள். சரி அவன் தனியா பேச ஆசைப்படுறான் போல, பார்க்க நல்லவன் மாதிரிதான் இருக்கான் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனதை திடப்படுத்திக் கொண்டு நீண்ட நேரம் யோசித்து பிறகு அவன் கூட போறதுக்கும் சம்மதிக்கிறாள். தெரிஞ்சவங்க யார் கண்ணுலையும் படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு துப்பட்டாவால தன்னுடைய முகத்தையும் மூடிக்கிறாள். அவங்க ஸ்டாப்ல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு லாட்ஜுக்கு 2 பேருமே நடந்தே போறாங்க.
அங்க ஒரு ஏசி ரூமை வந்து புக் பண்ணி 2 பேரும் அங்க போறாங்க. காயத்ரியை பிரகாஷ் அந்த ரூமுக்கு அழைச்சிட்டு போறான். ரூமுக்கு போனதுமே ஏசியை போட்ட உடனே காயத்ரியை உட்கார வச்சிட்டு பிரகாஷ் வந்து பேச ஆரம்பிக்கிறான். சொல்லு காயத்ரி அப்படின்னு சொல்லி என்ன சொல்ல வர சொல்லு அப்படின்னு சொல்றான். உடனே வந்து காயத்ரி சொல்றா, நீதான் பிரகாஷ் சொல்லணும். நான் என்னுடைய மனசு உள்ளதைதான் உன்கிட்ட ஓபனா சொல்லிட்டேனே, நீதான் எந்தவிதமான பதிலும் சொல்லல அப்படின்னு சொல்லி கேக்குறா. உடனே காயத்ரி பிரகாஷ் கிட்ட உனக்கு என்ன பிடிச் சிறுக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறா. பிடிக்காமதான் நான் உன்னை இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்தேனா அப்படின்னு பிரகாசம் கேக்குறான். அந்த வார்த்தையை கேட்டதுமே அவளுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. இருந்தாலும் சந்தோஷத்தோட அவள் மனசுக்குள்ள கொஞ்சம் பயமும் இருந்துச்சு. காரணம் இன்னைக்குதான் அவன்கிட்டயே பேசணும். அதுக்குள்ள அவன் நம்மள ரூம் வரைக்கும் கூட்டிட்டு வந்துட்டானே, இது சரியா அப்படின்னு சொல்லி அவளுக்குள்ள ஒரு குழப்பமாவே இருந்துச்சு. நம்ம அம்மா அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா என்ன ஆகிறது? ஏதாவது தப்புத்தான் டா நடந்தா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி நீண்ட நேரம் யோசித்த பிறகு இதெல்லாம் இங்க வரதுக்கு முன்னாடியே யோசிச்சிருக்கணும். சரியோ தப்போ கிடைக்கிற டைம வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்துட்டா. பிரகாஷ் கிட்ட கேக்குறா, நீ என்னை கடைசி வரைக்கும் லவ் பண்ணுவியா, என்னை கல்யாணம் பண்ணிப்பியா அப்படின்னு அடுக்கடுக்கான பல கேள்விகளையும் முன்வைக்கிறாள். நீ பெரிய பணக்காரனா இருக்கணும்னு அவசியம் இல்லை, நான் அதுக்கு ஆசையும் படல. எங்க வீட்ல கொஞ்சம் வசதியாதான் நாங்க இருக்கோம். நீ சம்பளம் கம்மியா கினாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. எங்க வீட்டுக்கு நான் ஒரே பொண்ணுதான், அதனால நமக்கு கண்டிப்பா கல்யாணம் பண்ணி வச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லி காயத்ரி படபடவன்னு தன்னுடைய விஷயம் தன்னுடைய குடும்பத்தை பின்னணியே பத்தி பிரகாஷ் கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கா. சொல்லி முடிச்சதுமே நீனம் பயப்படாமா ஒப்பனாவே பதில சொல்லு அப்படின்னு சொல்லி காயத்ரி வந்து அவன்கிட்ட கேக்குறா. உடனே பிரகாஷும் நான் கண்டிப்பா உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன், எனக்குன்னு யாரும் கிடையாது, நான் மட்டும்தான் எங்க வீட்ல தனியாதான் இருக்கேன், நான் யாரோட விருப்பத்தையும் கேட்கணும்னு அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்லி பிரகாஷும் கேட்க சொல்றான். உடனே காயத்ரி அப்பாடா, அப்ப நமக்கு எந்தவிதமான தொல்லையும் பிரச்சனையும் இல்லை, ஜாலிதான் அப்படின்னு சொல்றா. நம்ம கல்யாணம் நல்லபடியாக நடக்கும் என்று எண்ணிக்கொண்டே தேங்க்ஸ் பிரகாஷ் அப்படின்னு சொல்றா. அவனும் சிறு புன்னகையும் செய்றான். அதுக்கப்புறம் காயத்ரி பிரகாஷ் கிட்ட கேக்குறா, ஆமா உனக்கு எப்படி என்னை பார்த்ததுமே பிடிச்சிருச்சு, நான் லவ் சொன்ன உடனேயே நீ ஓகே சொல்லிட்டியே அப்படின்னு சொல்லி காயத்ரி கேக்குறா. ஓ அதுவா, எனக்கு நான் யாருமே கிடையாதே, அதான் நீ வந்து பேசின உடனேயே எனக்கு உன்னை பிடிச்சு போச்சு அப்படின்னு பிரகாசம் சொல்றான். உடனே காயத்ரி கவலைப்படாதடா, நான் உனக்காக பிறந்தவதான், நான் உனக்காக இருக்கேன், கல்யாணம் முடியட்டும், உனக்கு நான் அம்மா இல்லாத குறையே நான் தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி காயத்ரி ரொம்ப உருகி பேசுறா. அவனும் சிரித்து கொண்டு சரி, இனிமே உன்கிட்ட எப்படி பேசுறது, நீ போன் வச்சிருக்கியா அப்படின்னு கேக்குறான். வச்சிருக்கேண்டா என்று கூறி அவளுடைய நம்பரையும் கொடுக்கிறாள். அவனுடைய நம்பரையும் அவகிட்ட இருந்து வாங்கிக்கிறாள். சரி, நம்ம இப்ப கிளம்பலாமா, அதான் எல்லா விஷயமும் பேசி முடிச்சிட்டோம்ல அப்படின்னு காயத்ரி கேக்குறா. இவ கேட்ட உடனேயே அடுத்த நிமிஷம் மின் விளக்கு அணையுது. என்ன பிரகாஷ், கரண்ட் போயிருச்சா, ஆனா ஏசி மட்டும் எப்படி ஓடுது அப்படின்னு சொல்லி பிரகாஷ் கிட்ட கேட்கிறாள். இல்ல காயத்ரி, பியூஸ் போயிருச்சு, அதான் லைட் எரியல என்றான். பிரகாஷ் பக்கத்திலேயே இருடா பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி காயத்ரி சொல்றா. இருட்டுல ஒண்ணுமே தெரியலடா அப்படின்னு சொல்லி காயத்ரி உடனே பிரகாஷ் அவளுடைய கையை பிடிக்கிறான். அவனை வந்து அவன் தொட்டதுமே அவளை அறியாம அவளுக்குள்ள ஒரு காம உணர்வு உண்டாகுது. இதுவரைக்கும் அவளை எந்த ஒரு ஆணும் தொட்டது இல்லை. முதல் முறையாக ஒரு ஆண் தொட்டதுமே அவளை அறியாம அவருக்குள்ள உணர்வு உண்டானது. அவனுக்கு மட்டும் சொல்லவா வேணும். அவளுடைய கையை பிடித்து சுவரோடு சுவராக அவளை சாய்த்து அவளை நகர விடாம முட்டுக்கட்டை போட்டான். இதெல்லாம் தப்புடா, விடு என்று தன்னுடைய ஞானத்தால் வந்த வெட்கத்தாலேயே சிரிப்பை மறைத்துக் கொண்டு காயத்ரி வந்து அவன்கிட்ட சொல்றா. உடனே
பிரகாஷம் அதெல்லாம் ஒன்னும் தப்பு இல்லை, நாமதான் கல்யாணம் பண்ணிக்க போறோமே என்று கூறிக்கொண்டு மெதுவாக அவளுடைய துப்பட்டாவை அகற்றுறான். பிறகு அவளுடைய உதட்டை ஈரம் செய்து அவளை காமத்தின் உச்சிக்கே கொண்டும் சென்றான். மெதுவாக மெத்தையில் தள்ளி முத்தமும் இட்டான். சிறிது நேரத்திலேயே அனைத்தும் நல்லபடியாக முடிந்தது. எல்லாமே முடிந்த பிறகுதான் காயத்ரிக்குள் அச்சமே வந்தது. ஐயையோ, எவ்வளவு பெரிய காரியம் செய்துவிட்டோமே! பேசின அன்ற முதல் நாளிலேயே தன்னுடைய கற்பை அவனிடம் இழந்து விட்டோமே, இது எவ்வளவு பெரிய தவறு எனவும் நினைத்துக்கொண்டே கண்களில் வலிந்த கண்ணீரை கைக்குட்டையால் துடைத்துக் கொண்டிருந்தாள். அதே சமயம் நாம மட்டும் என்ன ரொம்ப ஒழுங்கா பிரகாஷை பார்க்கிறது, முன்னாடி எத்தனை பேரை சைட் அடிச்சிருக்கோம், நம்பரையும் கொடுத்திருக்கோம். இது தப்புன்னா நாம செஞ்சதும் தப்புதான். இந்த 2 மாசமா அப்படி எந்த தப்பும் செய்யல, இனிமேலும் அப்படி செய்யாம பிரகாஷுக்கு மட்டும் நாம உண்மையா இருக்கணும். சீக்கிரம் வீட்ல பேசி கல்யாணத்தையும் முடிக்கணும் அப்படின்னுதான் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருந்தா. அதன் பிறகு 2 பேருமே அந்த ரூமை விட்டு கிளம்பி போறாங்க. போற வழியில கூட 2 பேருமே எதுவும் பேசிக்கவும் இல்லை. பேரு நிலையத்துக்கும் வந்துட்டாங்க. ஓகே காயத்ரி, நாளைக்கு எனக்கு போன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி உடைய ஊருக்கு போகக்கூடிய அந்த பேருந்து வந்ததுமே காயத்ரியே அதுல ஏத்தி விட்டான். எப்போதுமே கல்லூரி முடிஞ்சு போகக்கூடிய பேருந்துதான் அது. அவளும் பேருந்தில் அமர்ந்து கொண்டே அவனை வழி அனுப்பியும் வைத்தாள். வீடு செல்லும் வழியெல்லாம் அவனுடைய நினைப்பிலேயே அவள் மூழ்கியும் கிடந்தாள். வீட்டுக்கு சென்றதுமே அவனை நினைத்துக் கொண்டே கட்டிலிலும் படுத்து கிடந்தாள். போன் பண்ணி பேசலாமா அப்படின்னும் காயத்ரி நினைச்சா. அதுக்கப்புறம் இல்ல, வேணாம், இன்னைக்கு பேசினா இன்னைக்கு நடந்ததை வச்சே நம்மகிட்ட பேசுவான், அதனால நம்ம பேசாம நாளைக்கே நேர்ல பார்த்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவ எண்ணிக்கொண்டாள். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே வந்து படுத்தும் தூங்கிட்டாள். மறுநாள் எதுவுமே நடக்காதது போல கல்லூரிக்கு கிளம்ப அவள் பேருந்துல ஏறினாள். சுற்றுமுற்றும் தேடிப் பார்த்தாள். ஆனா அன்னைக்கு பேருந்துல பிரகாஷை காணோம். எங்க இவனை காணுமே, ஒருவேளை அசதியில லீவு போட்டுட்டானோ அப்படின்னு சொல்லி அவனுடைய தொலைபேசி எண்ணுக்கு போன் செஞ்சு பார்த்தாள். ஆனா அவனுடைய செல்போன் சுவிட்ச் ஆஃப் அப்படின்னு வந்துச்சு. இவளுக்கு லேசா பயம் இப்போதான் உண்டாச்சு. சரி, பேருந்தை விட்டு இறங்கிய உடனே அவன் மொபைல் கடையில போய் பார்ப்போம் என்று மனதை ஆசுவாசப்படுத்தியும் கொண்டாள். ஸ்டாப் வந்ததுமே பேருந்து விட்டு இறங்கி குடுகுடுவென அவன் வேலை பார்க்கக்கூடிய கடைக்கும் ஓடினாள். சார், இங்க பிரகாஷ்னு ஒரு பையன் வேலை செஞ்சானே, அவன் இன்னைக்கு வரலையா அப்படின்னு சொல்லி அந்த கடையோட உரிமையாளர் கிட்ட கேட்டா. பிரகாஷா, அப்படி யாரும் இங்க வேலை பார்க்கலையம்மா அப்படின்னு சொல்லி அந்த கடைக்காரரும் சொல்றாரு. அவளுக்கு தலையில இடி விழுந்தது போல இருந்துச்சு. அதன் பிறகு அந்த கடைக்காரர் கிட்ட அவனுடைய அங்க அடையாளங்களை சொல்லி அவன் எங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாள். ஓஹோ, அவனாமா, அவன் பேரு பிரகாஷ் இல்லம்மா, அவன் பேரு குமார். அவன் ஒரு போன் கடை போட போறேன்னோ ட்ரைனிங்காக 2 மாசமா வந்தாமாம். நேத்தே அவன் கிளம்பிட்டானே அப்படின்னு சொல்லி அந்த உண்மையை வந்து காயத்ரி கிட்ட சொல்றாங்க. இவளுக்கு தலையில இடி விழுந்தது போல இருந்துச்சு. உடனே சார், அந்த பையன் எந்த ஊரு அப்படின்னு சொல்லி கேக்குறா. அவன் சொந்த ஊர் எல்லாம் எனக்கு தெரியாதும்மா, என்கிட்ட துபாய்ல படிச்சேன், அங்கதான் இருந்தேன்னு சொன்னான். இவ்வளவுதான் எனக்கு தெரியும் என்று அந்த கடைக்காரரும் சொல்றாரு. உடனே அந்த கடைக்காரர் கிட்ட ஓகே சார், தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே வந்து அந்த கால் போன போக்கிலேயே நடந்து கொண்டு போறாள். அவள் ஏமாத்தி விட்டான் என்பது அவளுக்கு இப்போது நன்றாகவே புரிந்தது. கண்களிலிருந்து வழிந்த கண்ணீரை அவளால் கட்டுப்படுத்தவே முடியவில்லை. வாழ்க்கையின் விரக்தியில் அவள் ஆழ்ந்துவிட்டாள். அவன் மீது வைத்திருந்த நம்பிக்கையை வார்த்தையாலேயே கூற முடியாது. எல்லாம் நம்மளோட முட்டாள்தனம்தான். ஒருத்தரை பார்த்தே அவன் எப்படிதான் முடிவு பண்ணி ஏமாத்திட்டோமே, பழகுனாதான் தெரியும் நல்லவனான்னு பார்த்தா எப்படி தெரியும், எப்படி அவனை நம்பி நீ ரூமுக்கு போன என்று அவளை அவளாகவே பல கேள்விகளை கேட்டுக்கொண்டு கல்லூரிக்கும் வந்தடைந்தாள். அப்போது அவளுடைய தோழியான பவித்ரா அவளுக்கு எதிரே வந்தாள். ஏய் காயத்ரி, ஏண்டி அழுகுற, என்னாச் சு
அப்படின்னு சொல்லி கேட்கிறாள். ஓவென்று அழுது கொண்டே அனைத்தையுமே அவளிடம் கூறி முடித்தாள். பவித்ராவுக்கு என்ன சொல்வது என்றே தெரியவில்லை. காயத்ரியே அவள் இதுபோல பார்த்ததே இல்லை. தைரியமான பெண் என்றுதான் நினைத்து வைத்திருந்தாள். ஒன்னும் இல்லடி, வாழ்க்கை உனக்கு கொடுத்த பாடமா, இதை நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஆறுதல் படுத்தினாள். நல்லபடியா முடி, காலேஜ் முடி, வேலைக்கு போ, அம்மா அப்பாவை நினைச்சு பாருடி அப்படின்னு சொல்லி அவளுக்கு அட்வைஸ் பண்ணா. நடந்ததை அப்படியே மறந்துடு. உன்னோட இந்த விஷயத்தை புரிஞ்சு உன்னை திக்கிற ஒருத்தன் கல்யாணம் பண்ணிக்கோ என்றெல்லாம் பலவாறு அவளுக்கு ஆறுதலையும் கூறினாள். இந்த விஷயத்தை என்கிட்ட சொன்ன மாதிரி உன் அம்மா அப்பா கிட்ட மட்டும் சொல்லாதடி அப்படின்னு சொல்லி காயத்ரிக்கு அவள் ஆறுதல் படுத்தினாள். காயத்ரிக்கு பவித்ராவிடம் இருந்த அந்த ஆறுதலான வார்த்தைகளால் அவளுடைய மனமும் கொஞ்சமாக மாறியது. நாட்கள் போக போக காயத்ரி இயல்பான நிலைக்கும் திரும்பினாள். அதன் பிறகு நன்கு படிக்கவும் தொடங்கினாள். இப்படியே 5 வருடங்கள் கழிந்தது. அப்போது ஒரு நாள் தன் மனைவியான லட்சுமியிடம், நம்ம பொண்ணுக்கு எவ்வளவு மாப்பிள்ளை பார்த்துட்டோம், எவ்வளவு நகை வேணும்னாலும் கொடுக்கிறோம்னு சொல்லிட்டோம், எல்லாரும் புடிச்சிருக்குன்னு சொல்றாங்க, பொண்ணும் மாப்பிள்ளையும் தனியா பேசி முடிச்சதுமே வேண்டாம்னு சொல்றாங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலையே, ஏன் அப்படின்னு சொல்லிட்டு தான் மனைவிகிட்ட கேட்கிறாரு. காயத்ரியோட அப்பா இத காயத்ரி கிட்ட கேட்கும்போது, அது ஒன்னும் இல்லப்பா, கல்யாணத்துக்கு பிறகு நான் வேலைக்கு போவேன்னு சொன்னேன், அது அவங்களுக்கு பிடிக்கல, அதான் அப்படின்னு சொல்லிட்டு பூசி மழுகுறா காயத்ரி. அதுதான் உண்மை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, சரிம்மா உனக்கு பிடிச்ச மாதிரி வேலை மாப்பிள்ளை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய தந்தையான பரமசிவமும் கூறிடுறா. ஆனா காயத்ரி தன்னுடைய பெண் பார்க்க வரக்கூடிய ஒவ்வொரு ஆண் கிட்டையும் தான் கற்பை இழந்த விஷயத்தை வந்து சொல்றா. அதை ஏத்திக்கிட்டு தன்னை யாரு கல்யாணம் பண்ணிக்கிறாரோ அவரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சு உண்மையை முன்னாடியே வந்து சொல்றா. ஆனா இதை கேட்டதுமே யாருமே அவளை கல்யாணம் செஞ்சுக்க விரும்பல. பரமசிவன் சொன்னது போலவே அடுத்தடுத்து நிறைய மாப்பிள்ளைகள் வந்து கொண்டே இருந்தார்கள். ஆனால் எல்லாருமே பிடிக்கலன்னு போனாலும் கூட, எல்லாரும் தட்டி கழித்தாலும் கூட, ஒரு குடும்பம் மட்டும் காயத்ரி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பெண் பார்க்க வராங்க. பெண் பார்க்கும் சடங்கும் நடந்தது. காயத்ரியை தனியாக பேச வேண்டுமென அந்த மாப்பிள்ளையும் அழைச்சாரு. அப்ப காயத்ரி அவன்கிட்ட அவன் அருகில் வந்ததுமே, சாரிங்க, இந்த மேரேஜ் வேண்டாங்க, நான் என்னோட கற்பை ஒருத்தனை காதலிச்சு இழந்துட்டேன், அதை மறைச்சு உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்க எனக்கு விருப்பமில்லைங்க, நான் பண்ண தப்புக்கு நீங்க தண்டனை அனுபவிக்க வேண்டாம், தயவு பண்ணி கிளம்புங்க என்று படபடவென அவனிடம் கூறி முடித்தாள். இதைக் கேட்ட அந்த மாப்பிள்ளையோ அவ்வளவுதானே அப்படின்னு சொல்றான். ஆமா கிளம்புங்க என்றால், அவள் என்னோட பேரு அன்பு, நீங்க என்னோட விருப்பத்தை கேட்கவே இல்லையே அப்படின்னு சொல்றான். என்னங்க பெரிய விருப்பம் வேணான்னு சொல்றதுக்கு இவ்வளவு பந்தாவா நீங்க, இப்போ கிளம்பலாமே, நான் டென்ஷன் ஆகிருவேன் அப்படின்னு சொல்லி காயத்ரி சொல்றா. உடனே அன்பு சொல்றான், அம்மாடியோ எவ்வளவு கோவம் என் பொண்டாட்டிக்கு, நான் என்னமா பண்ணேன் உன்னை அப்படின்னு அன்பு கேட்கிறான். இவள் பேசத் தொடங்குவதற்குள் அவளுடைய வாயை தன்னுடைய கையாலேயே பொத்துறான். இருடி அதிக பிரசங்கி, உன்னோட கோபம் எனக்கு புரியுது, எவ்வளவோ மாப்பிள்ளை உன்னை பார்க்க வந்தாங்க, அதனால நீ டிப்ரெஷன்ல இருப்பேன்னு எனக்கு தெரியும், அதுக்காக கட்டிக்க போறவங்க கிட்டையே காட்டுவ உன்னுடைய கோபத்தை என்று சிரித்துக் கொண்டே கேட்டான். அவள் வாயிலிருந்து கையை எடுக்காமலேயே, நான் பேசுவதை மட்டும் நீ கேட்டாலே போதும் என்றுதான் பேச ஆரம்பித்தான். உன்னோட போட்டோ எனக்கு 6 மாசத்துக்கு முன்னாடியே வந்துருச்சு, ஒவ்வொரு நிமிஷமும் உன்னை ரசிச்சு காதலிச்சுக்கிட்டு இருந்தேன், அதனால உன்னை நான் விட்டு கொடுக்க நான் விரும்பல. ஃபாஸ்ட் இஸ் பாஸ்ட், அது எனக்கு தேவையே இல்லை. இது போல பசங்களுக்கு நடந்தா வெளியில சொல்லுவாங்களா, மூடியை மறைச்சிட்டு கல்யாணம் பண்ணிப்பானுங்க, இங்க எவனும் யோக்கியம் கிடையாது, அதனால இதுக்கெல்லாம் நீ ஃபீல் பண்ண, அதுக்கெல்லாம் நான் ஃபீல் பண்ணவே மாட்டேன், எனக்கு நீ வேணும், அவ்வளவுதான். அப்புறம் கல்யாணம் ஆனதும் இதை சொல்லி எல்லாம் உன்னை நான் கஷ்டப்படுத்தவும் மாட்டேன், சாகுற வரைக்கும் என்று அவன் சத்தியம் செய்தான். என்னை நம்பி நீ கல்யாணம் பண்ணிக்கொடி என்று அவளுடைய தலையில் அடித்து சத்தியமும் செய்தான். இவளுக்கு ஓரளவு நம்பிக்கையும் வந்தது. என்னங்க பொண்டாட்டி பதில் சொல்ல மாட்டறீங்க என்றவுடன் அவளுக்கு வெட்கம் வந்துவிட்டது. பதில் பேசாமல் சிரித்துக் கொண்டே அங்கிருந்து ஓடினாள். அன்றே நிச்சயதார்த்தமும் நல்லபடியாக நடந்து முடிந்தது. காயத்ரியின் பெற்றோருக்கு
அளவில்லா ஆனந்தம் திருமண ஏற்பாடும் தொடங்கியது. அவளின் பெற்றோர் எண்ணியது போலவே வெகு விமர்சையாக திருமணமும் நடந்தது. காயத்ரியே ஆனந்த கண்ணீர் கூட சிந்த விடவில்லை. அந்த மாப்பிள்ளையான அன்பு தன்னுடைய அளவு கடந்த காதலைக் காட்டியது. காயத்ரிக்கு மிகவும் பிடித்தும் இருந்தது. அவர்களின் இல்லற வாழ்க்கை பற்றி சொல்லவா வேண்டும். புன்னகை பூக்களாக மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தனர். ஒரு பெண் உன்னை நம்பி வருகிறாள் என்றால் அவள் உன்மீது அதிக நம்பிக்கை வைத்திருக்கிறாள் என்றே அர்த்தம். பிறரின் காதலை உதாசீனப்படுத்துவது இன்று நல்லா இருப்பது போல தோன்றும் நாளை அதுவே உன்னை அழைக்கும்.